குர்ஆன் சொல்லுகிறது. அது அப்படியே அச்சரம் பேசாமல் இப்ப கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறான். நோவாண்டா யாரு? நம்ம நூஹுன்னு சொல்லுவோம். முஸ்லிம்கள் நூஹு நபி என்று சொல்வோம். அதை மற்றவர்கள் நோவா என்று சொல்வார்கள். நோவா என்ற நூஹு என்ற தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லுகிறார். அந்த மக்கள் என்ன செய்யல? ஏத்துக்கொள்ளல. இறைவன் என்ன பண்றான்? ஒரு கப்பலை தயார் பண்ணு. கப்பலை தயார் பண்றாரு. நல்லவங்களை ஏத்திக்கிட்டாரு. ஏத்தணும் வெள்ளப்பிரளயம் வருது. வெள்ளப்பிரளயம் எப்படி வருது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, மலை உயரத்திற்கு தண்ணி பூமிக்கு மேல வானத்திலிருந்து கொட்டுது, பூமியிலிருந்தும் நிலத்தடி நீர் பொங்குகிறது. பொங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீர்மட்டம் உயர்ந்து 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 அது எவ்வளவு பெருசா இருக்குது? இந்த மட்டம் எல்லாம் தாண்டி ஒரு மலை உச்சி அளவுக்கு அந்த தண்ணி பொங்கியது. அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த கப்பலில் ஏறியவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அதோட குர்ஆன் நிப்பாட்டல. அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது போய் அமர்ந்தது. கீழே இருந்து 2000 அடிக்கு மேல உள்ள அந்த மலைக்கு மேல தண்ணி போகுதுல, மலைக்கு மேலையும் தண்ணி போச்சுன்னு வைங்களேன். அப்ப கப்பல் மலைக்கு மேல போகும். அப்படியே தண்ணி இறங்கின உடனே கப்பல் மலையில உட்கார்ந்துருச்சு. கப்பல் என்ன பண்ணிருச்சு? தண்ணி இருக்கு, மலை இருக்குல்ல, மலை இவ்வளவு மலை இருக்கு, மலையுடைய உயரம், இதுக்கு மேல தண்ணி போச்சுன்னு வைங்க, அப்ப கப்பல் அப்படி மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த மலை கிட்ட வரும் பொழுது தண்ணீருடைய அளவு சரசரசன்னு இறங்கிருச்சுன்னு சொன்னா இந்த கப்பல் எங்க உட்காரு? அதுக்கு மேல மலை மேல உட்கார்ந்துரும். சரியா? இப்படி ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் உட்கார்ந்தது. அந்த கப்பலை வழக்கது தரக்குனாக ஆயத்தல் ஆலமீன், அந்த கப்பலை அகிலத்திற்கு அத்தாட்சியாக நான் விட்டு வைத்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, நபிகள் நாயகத்துக்கு சொல்லுது, அந்த கப்பலை உலகத்துக்கு அத்தாட்சியாக விட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கப்பல் மலை 2000 அடிக்கு மேல கிடக்கணும். கிடக்குமா? ஒரு கப்பல் ஏராளமான மக்கள், யானை, கழுதை, குதிரை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டாரு. அப்ப ராட்சச கப்பல் அன்னைக்கு தயார் பண்ணி அந்த கப்பல் ஒரு மலைக்கு மேல, திருச்சி மலைக்கோட்டைக்கு மேல உட்கார்ந்து இருந்தால், அதுவும் நீண்ட காலத்துக்கு முந்தி போய் உட்கார்ந்து இருந்தால் என்ன நினைப்பீர்கள்? அது என்ன செய்தியை சொல்லும்? யாராவது தூக்கி கொண்டு வச்சிருக்க முடியுமா? கப்பலை தூக்கி கொண்டே கிரேனா வச்சிருந்த அந்த காலத்துல, இந்த கப்பலை தூக்கி கொண்டு மலையில கொண்டு எப்படி ஏத்துனா? மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்து இருக்குமானால் அதுக்கு அர்த்தம் என்ன? மலையை மூடிக்கொண்ட வகையில் தண்ணீர் போனதுன்னு அர்த்தம். அப்பதான் தண்ணி மேல கப்பல் மிதந்து போய் தண்ணி மட்டம் இறங்கும் போது கப்பல்ல உட்காரணும். உட்கார்ந்த கப்பலை எங்க காணோம். அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், என்னடா கப்பல் இருக்கு, எங்க இருக்கு? முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? எங்கேயோ இருக்கும், அல்லாஹ் சொன்னா இருக்கத்தான் செய்யுட்டாங்க அந்த காலத்துல. இப்ப ஆராய்ச்சி பண்றான், அந்த கப்பலை வெளியில தெரிகிற மாதிரி வச்சா உளுத்து போயிருமே. கப்பல் மலைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இது அடிக்கிற வெயிலுக்கும் அடிக்கிற மலைக்கும் கப்பலா இருக்கு, பவுடர் ஆகி போயிரும். அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்துச்சுல, அந்த இடத்தை பனிமலையாக மாத்தி பனிகளை கொட்ட செஞ்சு ஐஸ் கட்டி அப்படியே மூடி 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 ஐஸ் மலையாக இருக்கிறது. இந்த ஐஸ் மலையை தோண்டிட்டு வர்றாங்க. துருக்கி பார்டர்ல அந்த மலையில தோண்டிட்டு வர்றாங்க. உள்ளக்க கப்பல் இருக்கு. எது உள்ளக்க? ஐஸ் கட்டிக்கு உள்ளக்க. முழிக்கிறான், என்னடா இது? உலகத்தில் இதை பத்தி எவனாவது பேசி இருக்கிறானா? எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னு தேடுறாங்க விஞ்ஞானிகள். குர்ஆன் சொல்லுது மலைக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு. குர்ஆன் தான் சொல்லுகிறது, மலை உச்சிக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு, தேடுறா. அதே ஏரியா, நூஹ் நபி வாழ்ந்த ஏரியா, அதே மலை அரராத் மலைன்னு இப்ப சொல்றாங்க. அரபில ஜூதி மலை. அந்த மலைக்கு மேல அந்த கப்பல் இருந்து அது பனிப்பாறைகள்ல பொலிவுல வைத்து அதை காப்பாற்றி இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். இது எப்படி மனுஷனுக்கு தெரியும்? முகமது நபிக்கு எப்படி தெரியும்? இதை எப்படி அவரால் சொல்ல முடியும்? இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய கப்பலை அன்னைக்கு அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்ப இதான் அதிசயப்படுறாங்க. எப்படி இது எப்படி சாத்தியமே இல்ல. நிச்சயமாக இது முகமது நபியுடைய சொல்லு இல்ல, இது கடவுள் வார்த்தை தான்.